எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு. அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேரு பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அதிமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. உங்களுக்கே கோபம் வருது, பதற்றம் வருது, எரிச்சல் வருது. திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறார். அந்த பதற்றத்தை நேரடியாக நான் சட்டமன்றத்தில் பார்த்தேன். இன்னைக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அதிமுக கூட்டணி. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அதிமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டு என்று நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்றது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக கட்சி தான் தலைமை தாங்கும் என்று சொன்னார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள் அவர் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள். ஏன் நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க சொல்லுவாங்களா? சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்க வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியிலே இணையும் என்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசியல் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது, அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். மக்கள் எண்ணப்படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம். அதோட இவ்வளவு பதட்டத்தோட பேசுறீங்களே, நாங்க கூட்டணி வைக்கிறதை பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரி? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக. மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றது. அதுக்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி. உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது? உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம். என்ன காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா? 1999 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி. அதுக்கு பிறகு 2004
காங்கிரஸோட கூட்டணி. ஆக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அடிக்கடி நிறத்தை மாற்றிக் கொள்வார்கள். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறத்தை மாற்றும். ஆனா அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். இன்னொன்னு இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கூட்டத்திலே பேசுகிறார். திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா திமுக மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி சாதனை சாதனை என்று சொல்றார். சாதனைக்கு திரு ஸ்டாலின் தான் பெயர் பெற்றார் என்று சட்டமன்றத்திலே முழங்குகின்றார். ஆம், சாதனை சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் தான் சாதனை. வேற எந்த சாதனையும் இந்த ஆட்சியில பார்க்க முடியல. இந்த ஆட்சியில ஏழைகளுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கின்றீர்கள்? ஒன்றுமே கிடையாது. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே தொடர வேண்டும், அதுதானே உங்களுடைய நிலைப்பாடு. 2026 சட்டமன்ற தேர்தலிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். மக்கள் விரோத ஆட்சி ஒட்டுமொத்த தமிழ் மக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்படுகின்ற நேரம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை சிந்திக்காமல் வீட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 2026 தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை புகுட்டுவார்கள். எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலின்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அண்ணா திமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. உங்களுக்கே கோபம் வருது, பதற்றம் வருது, எரிச்சல் வருது. திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறார். அந்த பதற்றத்தை நேரடியாக நான் சட்டமன்றத்திலே பார்த்தேன். இன்னைக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அண்ணா திமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டு என்று நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்றது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அண்ணா திமுக கட்சி தான் தலைமை தாங்கும் என்று சொன்னார். அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள் அவர் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள். ஏன் நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்க வெற்றிக்கு
கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியிலே இணையும். ஏனென்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசியல் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது, அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். மக்கள் எண்ணப்படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம். அதோட இவ்வளவு பதட்டத்தோட பேசுறீங்களே, நாங்க கூட்டணி வைக்கிறதை பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரி? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக. மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றது. அதுக்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி. உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது? உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம். என்ன காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா? 1999 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி. அதுக்கு பிறகு 2004 காங்கிரஸோட கூட்டணி. ஆக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அடிக்கடி நிறத்தை மாற்றிக் கொள்வார்கள். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறத்தை மாற்றும். ஆனா அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். இன்னொன்னு இன்றைக்கு நம்ம சொல்லி இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கூட்டத்திலே பேசுகிறார். திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா திமுக மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி